ஒரு காட்டில் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு சந்து, அந்த சந்துல ஒரு பொந்து, அந்த பொந்துல ஒரு அப்பா பாம்பு, ஒரு அம்மா பாம்பு, 10 பசங்க பாம்பு. ஐயோ ஐயோண்ணா, அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஒரு அம்மா பாம்பு, ஒரு அப்பா பாம்பு, 10 பசங்க, அதில் 5 பையனுங்க 5 பொண்ணுங்க எடுத்து போட்டாங்க. மழை எங்க பாரு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு, எங்க பாரு கழனில கொல்லில குட்டையில குளத்துல என்னது தவளை வச்சுக்கிட்டு கெடுக்குது. தவளைக்கு எப்ப சந்தோஷம்? தண்ணி நிறைய ரொம்பனா தான் தவளைங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா தவளை அதுக்கு ஒரு குஷியாய். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்? எப்போ பாரு இந்த தண்ணி இங்க பாருங்கடா, என்னடா நீங்க அடிச்சுக்கிட்டு. இன்னொரு முறை இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் தூக்கி விசிறி போடுங்க வெளியே, ஸ்வைட்டி ஆட்டிங்க, மரத்தில் போய் மாட்டிக்கிட்டான். தானிக்கணும் எங்க விட்டா இந்த தவளைக்கா அங்கங்க தண்ணியில எல்லாம் ஆகாரம் நிறைய புழு பூச்சிங்க எல்லாம் சாப்பிடுது, மண்புழு. ஒரே குஷி செழிப்பா. 1 மாசம் வீட்டில் பிரியாணியே இருந்தா எப்படி இருக்கும் பசங்களுக்கு? ஒரே குஷி தான். கரெக்டா? மீன் குழம்பு, மட்டனு, சிக்கன் ஃப்ரை, நண்டு இதெல்லாம் இருந்தா பசங்களுக்கு ஒரே குஷி, நல்லா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. சோறு போட்டு தயிர் ஊற்றி அதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊட்டுவாங்க அம்மா. வாயில ஊட்டணுமே நல்லாவே இல்லை. அம்மாவுக்கு தெரியும் எது எது உடம்புக்கு நல்லதுன்னு. ருசி பார்க்க கூடாது. பசி ருசி அறியாது. பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. இதுங்களுக்கு நல்ல ருசி. தண்ணி தேர்ற வரைக்கும் எங்க பாரு காஞ்சி போச்சு, நிலமெல்லாம் காஞ்சி போச்சு. தண்ணி இல்லை. தண்ணி தம்பி போன அங்க வை, போன கீழே வை. தண்ணி இல்லை. அப்பா பாம்பு அம்மா பாம்பு 10 பசங்க பாம்புக்கு சாப்பாடு இல்லை, பசி பட்டினி. ஆனா இந்த அப்பா பாம்பு மட்டும் தினந்தோறும் எங்கேயோ போயிட்டு வருது, தெம்பா வருது. அம்மா பாம்பு பசியா இருக்குது. பசங்க பாம்பெல்லாம் தம்பிங்களா இந்த கவனி, நான் கேள்வி கேட்பான். அப்புறம் ரொம்ப இடக்கு பண்றான், அவனை தூக்கி வெளியே போடுப்பா. இதான் கடைசி, இதான் கடைசி. அடுத்த முறை இடக்கு பண்ண உன்னை வெளியேற்றப்படுவாய், நீ வெளியேற்றப்படுவாய். எங்க விட்ட? இப்படியே வேலையா போயிடுச்சு. எனக்கு மறந்துவிட்டு உங்களை கேட்டுங்கிறேன். நான் மறந்துவிட்டு எங்க விட்டோன்னு கேட்டா இந்த பாப்பா கரெக்டா சொல்லுது. நான் சொல்றேன், நீயே சொல்லு. எங்க விட்ட? தெம்பா வருது. கரெக்டா கவனிக்கணும். என்னடான்னா வேற எங்கேயோ போய் அது திருட்டுத்தனமா சாப்பிட்டு வந்துனுக்குது. அம்மா பாம்பு கேக்குது, அத்தான் நீங்க எங்கேயோ போய் நல்லா சாப்பிட்டு வரீங்க, நான் பசியா இருக்கிறேன், பரவாயில்ல, பசங்களை கொஞ்சம் பாருங்க, நீங்க சாப்பிட்றத பசங்களுக்கும் கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்காத்தான்னு சொல்லுது. ஏய் நான் ஆம்பளை, நான் எங்கன்னா போவேன், என்ன வேணா சாப்பிடுவேன், நான் எதுவும் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு விருப்பமானா அவங்க அங்கே புறப்பட்டு போயிட்டு எங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்க. வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு கெடுந்தாக்கா யார் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். பசங்களும் அப்பா அப்பா பசி எடுக்குதுப்பா, ஏதாவது எடுத்தாங்கப்பா, நீங்கள் மட்டும் தெம்பா வரீங்க, எங்கே சாப்பிட்றீங்க, அத்தாவது சொல்லுங்கள், நாங்களும் வரோம். ஏய் நான் போய் சாப்பிட்டு வர்ற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது, பி கேர்ஃபுல், வேற எங்கன்னா போங்க. என்னடான்னு பார்த்தா தினந்தோறும் இந்த அப்பா பாம்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டாண்ட போகுது. அந்த காம்பவுண்டு செவருக்குள்ள சந்து ஒன்று இருக்குது, தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றுவாங்களே, அந்த சந்துக்குள்ள உள்ள போகுது. உள்ள போனா ஒரு கோழி
குறிப்பிட்ட டைமில் முட்டை விடுது. முட்டை விட்டுதும் அந்த கோழி என்ன பண்ணோம், அப்படி எங்கன்னா போயிடும் வேற பக்கம். இது உள்ள நுழைஞ்சி அப்படி தொட்டு பார்த்துச்சான், அப்புறம் அப்படி நக்கி பார்த்துச்சான், லபக்குன்னு முழுங்கணும். அந்த சந்து வழியா தானே வெளியே வரணும். அந்த முட்டை வயிற்றுக்குள்ள போயிட்டதுனால அந்த குறிப்பிட்ட இடம் முட்டை இருக்கிற பகுதி அந்த சந்தில இடிக்கும், இடிச்சுக்கின்னு மாட்டிக்கும். அப்போ இது என்ன பண்ணுமா, உடனே பின்னாடி வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போகுமா பாரு. வயிற்றுல இருக்கிற முட்டை உடைஞ்சிடும். அதுக்கு இன்னும் சந்தோஷம், அது உடைஞ்சாதான் அதுக்கு சக்தி, ஆகாரம். இப்படிதான் அது சாப்பிடுது. அந்த வீட்டு ஐயா அவங்க பையனா கேட்கிறாரு, பாப்பா அங்க கவனி கவனி, கைய விடு கைய விடு, இங்க பாரு நைனா நைனா கோழி முட்டை இடுறதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு வருது, பார்த்துருக்கீங்களா? அர்த்தம் முட்டை இட போகுதுன்னு அர்த்தம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது கத்துறதும் நிக்குது, முட்டையும் காணுமாடா, நீ பாத்தியா, அதை கவனிச்சியா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு கவனிக்கிறம்பா சொல்லிட்டீங்கள அப்படின்னு பையன் சொல்லிட்டான். கோழி மேல கவனம் செலுத்தினான். கொக்காக்குன்னு வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அது கரெக்டா உக்காந்து ஒரே நிமிஷம் முட்டை இட்டுட்டு அது தனியா போயிடுது. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த செவுறு சந்து வழியா வந்துருச்சு வருது. அதுக்கு தெரிந்து கரெக்டா இந்த டைமுக்கு போனா கரெக்டா நம்மளுக்கு அங்க ஆகாரம் இருக்குதுறான். பார்த்துனே இருக்கிறான். கிட்ட போல அந்த பாம்பு கரெக்டா வந்து அந்த முட்டைய தொட்டு பார்த்துச்சான், அப்புறம் நக்கி பார்த்துச்சான், அப்புறம் லபக்குன்னு முழுங்கிட்டு மறுபடியும் அந்த சந்து வழியா போகுது. கரெக்டா அந்த முட்டை இருக்கிற வயிறு மாட்டிக்கின்னு மறுபடியும் இது பின்னாடி வந்து 1 2 3 வேகமா போது பாரு. முட்டை வயிற்றுல உடைஞ்சி வீட்டுக்கு போய் குஷியா போய் சேருது. இது தான் நடக்குது தினந்தோறும். ஒரு நாள் கேட்சா அம்மா பாம்பு, சரி எங்களுக்கு ஒன்றும் வாங்கி வர கட்டி பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி சாப்பாடு அதை சொல்லாத்தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே அவ்வளோ ஒன்று சொல்லிச்சு. அந்த அப்பா பாம்பு சொல்கிறான், இப்படியெல்லாம் நான் பண்ணுறேன். அம்மா பாம்புக்கு சொல்லுது, அத்தான் அத்தான் இந்த மாதிரியெல்லாம் வானா, இப்போ என்னமோ நல்லா தான் தெரியும், பல நாள் திருட ஒரு நாளைக்கு மாட்டுவான்னு பழமொழி இருக்குது, வேணாத்தான் விட்டுருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத வேற எங்கன்னா காடு மலை மேடு போய் சாப்பிட்டு வாங்க. ஏய் நான் ஆம்பளை, நான் மேசம் உள்ள ஆம்பளை, என்ன நீ ஒன்றும் பேசக்கூடாது, இது எத்தனை கிடையாது 4 அப்படின்றான் அப்பா பாம்பு. அது எப்படி 2 + 1 3 தானே, உனக்கு 3, என் பார்வையில் இது 4. க்ளோஸ் த டோர், வேலையை பார், நான் என்ன சொல்றேனோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாம்பு போயிட்டார். அம்மாவை கட்டி பிடிச்சிக்கணும் எல்லாம் அழுதுங்க. அப்பா ரொம்ப ராங் ரூட்ல போறாருமா, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு எல்லாம் அழறாங்க பசங்க. இந்த பையன் உஷாராயிட்டான். மறுநாள் எப்படி தெரியுமா, ஆனா கேட்க ஆசையா இருக்குதா, வாத்து முட்டை ஒன்று வாங்கி அதை நல்லா வேக வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். வாத்து முட்டை கோழி முட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? என் கண்ணா ஏன் பார்க்குறீங்க? வாத்து முட்டை கோழி முட்டையை விட பெருசா இருக்கும். அதை வேக வச்சா என்ன ஆகும், கெட்டி ஆகிடும். வழக்கம் போல அப்பா பாம்பு உள்ள வர்றான். கோழி அதுக்குள்ள கொக்கோ கத்திக்கிட்டு வந்து முட்டை இட்ட உடனே அதை எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு வேக வச்ச வாத்து முட்டைய அந்த இடத்துல வச்சுட்டான். வழக்கம் போல அப்பா பாம்பு வரான். இன்னைக்கு என்ன புது விதமா இருக்குது, புது வாசனை வருது, அடாடாடாடா நம்மளுக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப விருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொட்டு பார்த்துச்சான். தம்பி பி கேர்ஃபுல், நீ அவனை பார்க்காத, இங்க பாரு, நீ ஏன் அவனை நோண்டுற, இங்க பாரு. ப்ரைஸ் கூட யார் யாரெல்லாம் எடக்கு பண்ணீங்களோ பாஸ்டர் கிட்ட சொல்கிறேன், அவனுக்கு இந்த பணங்கொட்டை தலையன் சோப்பு டப்பா தலையன் இவனுங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். நான்
இனிமேட்டு கரெக்டாக எங்க விட்ட அதான் சொல்லணும். நல்லா ஆள் வச்சுட்டல. சொல்லு பாப்பா. வாத்து முட்டை வேக வச்சு அங்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறான் பையன். இப்ப பாம்பு வருது, தொட்டு பார்த்துச்சு, நக்கி பார்த்துச்சு, லபக்குன்னு முழுங்கிடுச்சு. இத்தினால பாதி வயிறு தான் ரொம்ப, இன்னைக்கு ஃபுல் வயிறும் ரொம்பிச்சுன்னு சொல்லி ஒரே குஷியா அந்த சந்துக்குள்ள போச்சு பாரு. அந்த சந்துல வழக்கம் போல மாட்டிக்கிச்சு இல்லையா? என்ன பண்ணுச்சு? இதுவும் வழக்கம் போல பின்னாடி வந்து இப்போ எல்லாரும் சொல்லுங்க சொல்லிட்டு வேகமா போச்சு பாரு. இந்த முட்டை கொஞ்சம் பெருசு, வேக வச்சுது, மாட்டிக்கிச்சு. நல்லா தலை வெளியே இருக்குது, வாழை உள்ளக்குது. பையன் பார்த்தான், அப்பா அப்பா மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, ஓடியாங்க. அப்பா ஓடியாந்தாரு. ஓ நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கிறடா. இந்தா நீ ஒரு கொம்பு, நான் ஒரு கொம்பு, நீ வெளியே போ, நான் உள்ள வைக்கிறேன். மாத்தி மாத்தி தலை வாலு பட்டா 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 போட்டு ஆட்சி தூள் தூள் ஆகிட்டான் அந்த பாம்பை. பல நாள் திருட. அப்ப அந்த அம்மா பாம்பு பசங்க பாம்பு என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க, கதை அவ்வளவுதான். வெள்ளம் செத்தாவே படம் முடியும். வெள்ளம் செத்துட்டானா? இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். திருடக்கூடாது. கையை தட்டு. யார் சொன்ன? கையை தட்டு. பாப்பா பசங்க, ஒரு பாப்பா ஒரு பாப்பேன், ஒரு பாப்பா ஒரு பாப்பேன், இப்படி மாத்தி மாத்தி சொல்லணும். பாப்பா சொல்லிட்டான். பாப்பா, இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பா பாம்பு பொய் சொல்லிச்சு. எல்லாம் பையனுங்க பக்கம் தான் ஜெயிக்கிறாங்க, நீங்க சைபர்ல இருக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட். இப்ப கம்முன்னு இருங்க. திமிரா இருக்கக்கூடாது. கரெக்டா கவனிச்சிருக்குது கதை. ஏய் நான் ஆம்பளை, எங்கனாலும் போவேன், எங்கனாலும் சாப்பிடுவேன். அதை கேட்க நீ யாரு? சொந்த மனைவி கிட்ட அப்படி பேசலாமா? சொந்த மனைவி கிட்ட அதை கேட்க நீ யாரு? 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. மனைவிய பார்த்து நீ யாருன்னா அப்ப அவன் யாரு? திமுறா பேசக்கூடாது. அடுத்து யாரு? இந்த கதையிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நல்லா வெளிக்கு உட்கார மாதிரி எல்லாம் உட்கார கூடாது. நல்லா உட்கார். யாரு? சுயநலமா இருக்கக்கூடாது. அந்த பாம்பு அப்பா எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அது என்ன பண்ண? அதுவே துணுபிட்டு ஏப்ப விட்டுட்டு மனைவி பிள்ளைகள் எப்படின்னா சாப்பிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு வருது. அதுதான் சுயநலம். வெரி குட். அப்புறம் அடுத்து ஒன்னும் தோணல. ராத்திரில பாம்பு கதை எதுக்கையா? இங்க வேற நிறைய அடிக்கடி வருதான். விட்டுருங்கய்யா அந்த பாம்பு கதை இதோடன்றீங்களா? சரி விட்டுட்டேன். ரோமர் 6:23 பரிசுத்த வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஏசப்பா உள்ளத்துல பூந்து இப்படி எழுத வைக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாம்பு அது ஒரு கதை. ஆனா மனிதர்கள் கூட இப்படி இருக்கிறாங்க இல்லையா? சிறு பிள்ளைகள் நீங்க செய்யற பாவம்னா பெரிய பெரிய அளவுல நீங்க செய்ய போறீங்க. அப்பா பாக்கெட்ல இருந்தோ அம்மா லேடிஸ் பேக்ல இருந்தோ 25 பைசா எடுத்தாலும் அவங்கள கேட்காம எடுத்தா பாப்பா. அப்பா பாக்கெட்ல இருந்தோ அம்மா லேடிஸ் பேக்ல இருந்தோ அல்லது அவங்க பெட்டியில இருந்தோ சூட்கேஸ்ல இருந்தோ அவங்க பீரோவில் இருந்தோ 25 பைசா கூட அவங்கள கேட்காம எடுத்தீங்கன்னா உங்க வயசுக்கு அது பெரிய பாவம். அது பெரிய பாவம். சிறு பிள்ளைகள் 25 பைசா தரனா கூட அது பெரிய பாவம். கேட்டு வாங்குங்க. அவங்க கொடுக்க காட்டி விட்டுருங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும்ட்டு. சரி, நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான
நித்திய ஜீவன். ரோமர் 6:23. அப்படியே நெடுமுட்டி போடுங்க. ஒரு சின்ன ஜபம் கத்து தரேன். நெடுமுட்டி போடு பாப்பா. அதை ஏன் தள்ளுறேன்? நீ நெடுமுட்டி போடு. நெடுமுட்டி போடு. சிறு ஜபம் ஒன்று கத்து தரேன். அவங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜபம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க நெடுமுட்டி போடுங்க. கண்ணு மூடு. எல்லாரும் கண்ணு மூடு. கண்ணு மூடு. இந்த பாரு, என்ன பாரு, எல்லாரும் இப்படி கை கூப்பு. இப்படி கை கூப்புங்க. அப்படி கை கூப்புங்க. என்ன பார்த்துட்டீங்களா? கை கூப்புங்க. வணக்கம்மா. உங்கள் முகத்துக்கு முன்னாடி உங்கள் கையை கூப்புங்க. வாய்க்கு நேரம். வாயை மூடிக்கிட்டு கையை அப்படி வணக்கமாக கும்பிடுறேன். பக்தி, அதான் பக்தி. இப்போ அப்படியே கண்ணு மூடுங்க. எல்லாரும் அப்படியே கண்ணு மூடுங்க. நான் சொல்கிற ஜபத்தை பக்தியாக சொல்லுங்க. ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளை. நீர் என்னுடைய தகப்பன். என்னை ஆசீர்வதி. உமக்காக வாழ கிருபை செய். நல்ல பிள்ளையாய் வாழ கிருபை செய். கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் என்னை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். உமக்கும் அப்பா அம்மாவுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய். உதவி செய். என் படிப்பை ஆசீர்வதியும். உம்முடைய வேதத்தை தினந்தோறும் படித்து பக்தியிலே வளர கிருபை செய்யும். என்னோடு நீர் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் கை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.